துளசி ஏதாவது சொல்லு துளசி. ஏன் துளசி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? ஓ அப்பா சொன்ன மாதிரி நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா நல்லா இருப்பியா என்ன? இல்ல என் நினைப்புதான் உன்ன நிம்மதியா இருக்க விட்டுருமா? போதும் நிறுத்துடா. இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்தான்னு வச்சுக்க, அருவாள் எடுத்து ஒரே வெட்டா வெட்டி போட்டுருவேன். இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ கடவுளே, நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்க போறானே. ஏய் நீ என்னடா பண்றீங்க? பெரியப்பா அதான் உனக்கு இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் இங்க வந்து நின்னுட்டு இருக்க. நல்லா கேளுங்க மச்சான், என் குடும்பத்தை நாசமாக்குறதுக்குனே வந்திருக்கா. உனக்கு என்னடா இங்க வேலை? அதான் ஒட்டு இல்ல உறவு இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? பெரியப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் பெரியப்பா, என்ன மன்னிக்க சொல்லுங்க பெரியப்பா. உன்னை மன்னிச்சு என்னடா செய்ய போற? பெரியப்பா துளசிய என்ன ஏத்துக்க சொல்லுங்க பெரியப்பா. அடப்பாவி, இவன் என்ன இப்படி வந்து நிக்கிறான்? என்னடா நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து துளசிய ஏத்துக்க சொல்ற, அதுவும் ஒரு கல்யாணத்தை வேற பண்ணிட்டு என்னடா நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புடா. ஏற்கனவே அவ வாழ்க்கைய சீரழிச்சிட்டு தான் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிருக்க. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. பெரியம்மா நான் தப்பு பண்ணிட்டு அதுக்காக உங்க கால்ல கூட விழுகுறேன். எங்கடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு கால்ல விழுகுறானா? இப்ப மட்டும் நீ ஒழுங்கு மரியாதையா எந்திரிக்கலன்னு வச்சுக்க. ஏண்டா இப்ப வந்து ஏத்துக்கோன்னு நிக்கிறியே, இந்த அறிவு முன்னாடியே எங்கடா போச்சு? அப்பதான் பெரியப்பா, நான் யார் கால உழுக வேணா ரெடியா இருக்கேன். ஆனா துளசிய என்னால விட முடியாது பெரியப்பா. ஏண்டா டேய், எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இப்ப வந்து ஈஸியா எல்லா கால்ல உழுகுறேன்னு சொல்ற? உனக்கு வெக்கமா இல்ல? இந்த அறிவு முன்னாடியே எங்கடா போச்சு? பத்தாததுக்கு அவ தங்கச்சியவே கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வந்து அவளையே ஏத்துக்கோன்னு சொல்ல சொல்றிய, எப்படிடா ஏத்துக்க முடியும்? நீ நினைக்கிறதெல்லாம் கனவுல கூட நடக்காது கதிரே. ஏற்கனவே இவன் வாழ்க்கையை நாசமாக்கிட்ட, இப்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கணும்னு பாக்குறியா? அது நடக்கவே நடக்காது கதிரே. ஏண்டா அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவளையும் ஏத்துக்க சொல்றியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எப்படா ஏத்துக்க முடியும்? பெரியப்பா நான் பண்ணது தப்புதான் பெரியப்பா, எனக்கு ரோகிணி வேண்டாம். அடப்பாவி, எனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? நீ பண்ண தப்புக்கு உன்னை மன்னிச்சு விட்டதே பெருசு. நீ என்னடா 2 நாள்ல கல்யாணம் பண்ண பொண்ணு வேணான்னு வந்து நின்னுட்டு இருக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க? 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையும் நாசமாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? நல்லா கேளுங்க மச்சான், என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு என் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். இதுக்குதான் அன்னைக்கே சொன்ன இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சு கொடுத்துடலான்னு. நீங்க தான் கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த நிக்கிறாளே இவதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்கா பாரு. ஏண்டி அவன் தான் அறிவு கிட்டத்தனமா கேட்டுட்டு இருக்கானா? நீயும் பேசாம நிக்கிற? துளசி பாவம் பெரியம்மா, அவளை திட்டாதீங்க. வாய மூடு. இப்ப நீ எதுக்காக இங்க வந்து நடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும்டா. அவளும் போயிட்டா, அவ சொத்தும் போயிருச்சுன்ற எண்ணத்துல தானே இப்ப ரோகிணியே வேணான்னு சொல்லி இங்க வந்து நின்னுட்டு இருக்க. நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இந்த ஜென்மத்துல உனக்கு ரோகிணி தாண்டா பொண்டாட்டி. துளசியால உன்னை என்னைக்கு ஏத்துக்கவே முடியாது. பெரியம்மா நீங்க சும்மா இருங்க, நான் துளசி கிட்டே எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நீ சொல்லு துளசி, எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். என்ன மனசுல வச்சுக்கிட்டு நீ இன்னொருத்தன் கூட குடும்பம் நடத்திடுவியா? ஏய் போதும் நிறுத்து. நீ துளசி, அவன் இவ்வளவு தூரம் கேக்குறான், நீ வாய மூடிட்டு பேசாம நிக்கிற? ஏண்டா இவ்வளவு மனசுல வச்சுக்கிட்டு தானே நீ இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டினா, அப்ப மட்டும் உன்னால குடும்பம் நடத்த முடியலையா என்ன? இதுக்கப்புறமா நீ இங்க நின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை நானே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். அடியே வாய திறந்து ஏதாவது சொல்லுடி. சொல்லு துளசி, நீ யாரும் என்ன சொன்னாலும் கவனிக்காத. உன் முடிவு என்னன்னு என்கிட்ட சொல்லு. இப்பயும் உன்னை நான் சொத்துக்காகத்தான் இப்படி சொல்லி ஏமாத்துறேன்னு மட்டும் நினைக்காத. நீங்க சொல்லலனாலும் அதுதான் மாமா உண்மை. ஏற்கனவே நீங்க என்னை ஏமாத்திட்டு போயிட்டீங்க. இதுக்கப்புறமா உங்ககிட்ட ஏமாறுறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரி கிடையாது. துளசி ஆமா மாமா, இவ சொத்தெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு. எப்படியாவது எமோஷனல் டிராமா பண்ணி இவளை மடக்கிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அது கனவுல கூட நடக்காது. என்ன சொன்னீங்க? என் மனசுல உங்களை நினைச்சுக்கிட்டு நான் இன்னொருத்தன் கூட குடும்பம் நடத்துவேனா? என்னைக்கு நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டு ரோகிணி கழுத்துல தாலி கட்டிட்டு கல்யாணம் பண்ணீங்களோ அன்னைக்கே உங்களை என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். நான் உங்களை காதலிச்சேன்தான், இல்லைன்னு சொல்லல. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இன்னமும் நீங்க வெளியே இருக்கீங்க. இல்லைன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை உள்ள தள்ளுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆயிருக்காது. அப்படி நான் பண்ணேன்னா உங்களை காதலிச்சதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். நீங்க வேணா என் சொத்துக்காகவும் என் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டுட்டு எனக்கு துரோகம் பண்ணிருக்கலாம். ஆனா நான் என்னைக்குமே உங்களுக்கு துரோகம் பண்ணதே கிடையாது, நினைச்சு கூட பார்த்ததில்ல.
ஆனா நீங்க என் சொத்து வேணும், என் தங்கச்சி வேணும், அதுக்காக என்ன கொலை பண்ண கூட நீங்க தயங்க மாட்டீங்க. இவ்வளவு அசிங்கமான காதல நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அப்படி சொல்லிடியே ராசாத்தி, இனிமாவது உனக்கு ரோசம் இருக்கான்னு பாப்போம். நாக்க புடுங்குற மாதிரி தான் கேக்குறான், அப்புறமா இங்கே நின்னுட்டு இருக்கான் பாரு. கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரண, ரோசம் எதுவுமே இல்லையா உனக்கு? எவ்வளவு சொத்துக்காக யாரு காலில் வேணா உழணும்னு முடிவு பண்ணிட்ட பாத்தியா? அப்பவே உன்னோட யோகி வேணும்னு புரிஞ்சிச்சுடா கதிரு. உனக்கெல்லாம் விஷ்ணு தம்பியா பிறந்திருக்கான் பாத்தியா? அது அவனுக்கு தான்டா அசிங்கம். இப்பயும் நீங்க என்னோட சொத்துக்காக தான் மாமா காலில் வந்து விழுந்திருக்கீங்க, அது பச்சையா தெரியுது. இதுக்கப்புறமும் உங்களை ஏத்துக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வாழுவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. என்னைக்கு நீங்க ஒரு சொத்துக்காக தான் உன்னை காதலிச்சேன்னு சொன்னீங்களோ அன்னைக்கே நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் மாமா. இனிமே இப்படி ஒருத்தர் என் வாழ்க்கையில இருந்தாருன்றதே நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். இதுக்கப்புறமும் நீங்க நின்னுட்டு இருக்க பத்தியா உனக்கு வெக்கமா இல்ல? பாரு கதிரு, துளசிக்கு நாங்க வேற மாப்பிள்ள பாத்துட்டோம். பெரியப்பா வேண்டாம் பெரியப்பா. டேய் போது நிறுத்துடா. இன்னமும் உன் நடிப்பு திறமைய இங்க காட்டிட்டு இருக்காத. பெரியம்மா, என் மனசுல உள்ள கஷ்டத்தை பார்த்தா உங்களுக்கு நடிக்கிற மாதிரி தெரியுதா? நீ நடிக்கிறதாண்டா. வேற மாப்பிள்ள பாத்துட்டோன்னு உன் பெரியப்பா சொன்னாரே, மாப்பிள்ள யாரு தெரியுமா? உன் தம்பி விஷ்ணு தான். ஆமா, என்ன சொல்றீங்க? பெரியப்பா, ஆமா, நாங்க விஷ்ணுவை தான் துளசிக்கு மாப்பிள்ளையா பாத்துருக்கோம். இல்ல இல்ல, இது நடக்காது, நடக்கவே கூடாது. பெரியப்பா, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க பெரியப்பா. இதெல்லாம் தப்பு. நான் விரும்பின பொண்ண எப்படி அவனுக்கு? வாய மூடு. நீ விரும்பின பொண்ணா? யாரா சொன்னது? அவளே உன்ன அவ மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டா. இதுக்கப்புறம் அவன் நீ விரும்பின பொண்ணா எப்படி ஆக முடியும்? அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, இது நடக்காது, நடக்கவே நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். இதுல இருந்தே தெரியுதுடா உன் அயோக்கிய புத்தி என்னன்னு. ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. போறேன் பெரியப்பா, போறேன். எனக்கு எதிரா செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இனிமே எனக்கு பெரியப்பாவும் கிடையாது, பெரியம்மாவும் கிடையாது. எப்ப நான் விரும்பின பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணீங்களோ, எனக்கு கிடைக்க வேண்டியத அவனுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, அப்பவே நான் உங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமே நீங்க யாரோ நான் யாரோ இதெல்லாம் நாங்க சொல்ல வேண்டியது, நீ சொல்ல வேண்டியது இல்ல. ஒழுங்கு மரியாதையா வெளியே போ. பாக்குறேன் பாக்குறேன், இந்த கல்யாணத்தை நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு பாக்குறேன். பாக்கதானடா போற. அச்சி, வெளியே போ. நல்ல வேலை நீங்க வந்தீங்க, இல்லன்னா இங்க கொலை விழுந்திருக்கோம். ஆமா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? விஷ்ணுவா போய் ஏண்டி விஷ்ணுக்கு என்ன குறைச்ச? இதுக்கு விஷ்ணு எப்படி? பாரு, அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். இல்ல, அவன் இதுக்கு சம்மதம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. விஷ்ணுவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே விஷ்ணு ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அது எனக்கு நல்லா தெரியும். இல்ல மாமா, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. என்னால விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏமா, விஷ்ணுக்கு என்ன குறைச்ச? தானே விஷ்ணு மாப்பிளைக்கு என்ன குறைச்ச? ஏமா, அவனோட அம்மாவை நினைச்சு பயப்படுறியா என்ன? யார நினைச்சோம் நான் எதுக்கு மாமா பயப்படணும்? யாருக்கும் பயப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல மாமா. என்னையாமா வேணான்னு சொல்ற? இல்ல மாமா, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு விஷ்ணு வேண்டாம். என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. விஷ்ணுவே ஒத்துக்கிட்டான்னு சொல்றப்ப உன்னாலயே முடியாது? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. விஷ்ணு இதுக்கு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னைக்கு அவன் என்ன அண்ணன்னு கூப்பிட ஆரம்பிச்சானோ அன்னையில இருந்து ஒரு அம்மாவா தான் என்ன பார்த்துட்டு இருக்கான். அதனால நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இத நான் நம்பவே மாட்டேன். இப்படி இவ அவன் சொன்னதையே சொல்றா. ஏன் தாயி, நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியா என்ன? அவன் சொன்ன மாதிரி அவனை மனசுல வச்சுக்கிட்டு இன்னொருத்தன் கூட குடும்பம் நடத்த முடியாதுன்னு நினைக்கிறியா தாயி? அப்படிலாம் இல்லப்பா, நான் சொன்னதெல்லாமே உண்மைதான். என்னைக்கு அவன் ரோகிணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனானோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவனுக்கு என் மனசுல இடமே கிடையாதுப்பா. என்ன ஏமா கல்யாணம் வேணான்னு சொல்ற? அப்பாவுக்காக ஒத்துக்கோமா? இல்லப்பா. துளசி, துளசி நில்லு துளசி. விடுமா, அவ மனசுல என்ன இருக்கோ யாருக்கு தெரியும்? ஏற்கனவே பல வழிய மனசுல சுமந்துட்டு இருக்கா. இன்னமும் அவளை நம்ம காயப்படுத்த வேணாமே. அவளுக்கு எப்ப விருப்பமோ அப்பயே கல்யாணம் பண்ணிக்கிறட்டும். இதுக்காக இப்படியே விட முடியுமா என்ன? பாப்போம், கொஞ்ச நாள் ஆகட்டும். என்ன மாப்பிள்ள, நான் சொல்றது சரிதானே? நீங்க சொன்னா சரிதான் மாமா. ஒண்ணுல அடித்தாங்க, ஒண்ணும் இல்ல. பாப்பா எது கலகுறீங்க? வயிறு பசிச்சா செல்லத்துக்கு.
அமிர்தா அப்பா வந்துருவா, அழுகாத. அமிர்தா சீக்கிரம் வா. அம்மா இந்தாங்க. ஏண்டி உனக்கு பாலை காய வச்சு ஊத்திட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? குழந்தை எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருக்கு? உன் காதுல விழுந்துச்சா இல்லையா? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. ஒன்னாத்தான் கேக்குறேன். குழந்தை அழுகிறது உனக்கு தெரியுதா இல்லையா அமிர்தா? அம்மா மன்னிச்சிருங்க, பாலை காய வச்சு ஆற வச்சு ஊத்திட்டு வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. எப்ப பாரு இப்படியே சாக்கு போக்கு சொல்லிட்டே இரு. அவன் மட்டும் இருந்திருக்கணும், இந்நேரம் வேலையா காலியா இருந்திருக்கும். அம்மா ஐயாட்ட மட்டும் இது சொல்லிடாதீங்க. அவங்க பொண்ணு அழுகிறது அவருக்கு தெரிஞ்சா என் வேலையே காலியாயிருமா. தெரியுதுல அமிர்தா, குழந்தை தூங்குற நேரமும் உனக்கு தெரியும், குழந்தை எந்திக்கிற நேரமும் உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ தான் முன்னாடியே பாலை காய வச்சு ஆற வச்சு வச்சிருக்கணும். அம்மா பாலை காய வச்சு ஆற வச்சு வச்சா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு ஐயா தான் சொல்லியிருக்காரு. குழந்தைக்கு அப்பப்ப பாலை காய வச்சு ஆற வச்சு கொடுக்கணும்னு ஐயா தான் சொல்லியிருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், இல்லன்னு நான் சொல்லல. ஆனா குழந்தை எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்துச்சு உனக்கு தெரியுதா இல்லையா? குழந்தை எந்திக்கிற நேரமும் உனக்கு தெரியும். அம்மா மன்னிச்சிருங்க, இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. அடிக்கடி இப்படித்தான் சொல்லிட்டு இருக்காமதா, ஓ வேலையில நீதான் கேர்லெஸ்ஸா இருக்க. அம்மா இனிமே அப்படி நடக்காது. உனக்கே தெரியும் அவனோட பொண்ணை எவ்வளவு உயிருக்கு உயிரா நேசிச்சுட்டு இருக்கான்னு. அப்படி இருக்கும்போது அவ கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததை பார்த்தாலும் எவ்வளவு டென்ஷன் ஆயிருவான்னு உனக்கு தெரியும்லாமேதா? தெரியுமா, இனிமே கவனமா நடந்துக்கிறேன். சரி போ. இவ வேற மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்காளே, இப்ப இவ அப்பா வந்தா என்ன சொல்ல போறானோ? இசைக்குட்டி என்ன ஏண்டாச்சு நீங்கிட்டு இருக்க? அதான் வயிறு நடந்துச்சுல. பட்டு பட்டு வந்துட்டானா? பொண்ணு அழுதா இவனுக்கு மூக்கு வேர்த்திருமா என்னமோ, உடனே வந்துடுறான். என்னம்மா என் பட்டு அழுகிற மாதிரி இருந்துச்சு? டேய் அதெல்லாம் ஒண்ணும் அழுகல. உன் பட்டுவ பாரு, சிரிச்சுட்டு தான் இருக்கு. இல்லையே, சிரிக்கலையே, டல்லால இருக்கு. என்ன அமிர்தா, என் பொண்ணு அழுக வச்சிங்களா என்ன? ஐயோ சார், அதெல்லாம் இல்ல சார். என் பொண்ணு அழுதான்னு மட்டும் எனக்கு தெரியட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. ஐயோ சார், உங்க பொண்ணு அழுகலாம் இல்ல சார். அம்மா நீங்க சொல்லுங்க. ஏய் அதான் இல்லன்னு சொல்றால, அவ ஏதோ தூக்க கலக்கத்துல உட்காந்துருக்கடா, அதனால அப்படி தெரியுது உனக்கு. இல்லம்மா, என் பொண்ணு அழுதா எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். அமிர்தா உண்மையா சொல்லு. அமிர்தா நீ போ அமிர்தா. சரிங்கம்மா. அமிர்தா, என் பொண்ணு மட்டும் அழுதான்னு என் காதுக்கு ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்க, உன் வேலை காலியாயிரும் பாத்துக்க. ஐயோ சார், அப்பெல்லாம் எதுவும் நடக்காது. ஏய் நீ வேற ஏன்டா மிரட்டிட்டு இருக்க? பேசாம இருடா. அமிர்தா நீ போ அமிர்தா. சரிங்கம்மா. இப்படி தப்பிச்சேன்ப்பா, அம்மா இருந்ததால தப்பிச்சேன். இல்லைன்னா என் வேலைக்கு நானே ஆப்பு வச்சிருந்திருப்பேன். என் வேலைக்கு வரும்போது இது பெரிய கம்ப சுத்திரம், குழந்தைய பாத்துக்க முடியாதா என்னன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது எல்லா வேலையும் விட இதுதான் ரொம்ப டஃப்பான வேலைன்னு. அம்மா சொன்ன மாதிரி குழந்தை எந்திக்கிறதுக்கு முன்னாடியே பாலை காய வச்சு ஆற வச்சு வச்சிடணும், இல்லைன்னா எனக்கு வேலை இருக்காது. நம்ம பாக்குறதே இந்த ஒரு வேலை தான். இதை வச்சுதான் எப்படியோ இந்த வீட்டுல ஓப்பி அடிச்சிட்டு இருக்கோம். இந்த வேலையும் போச்சுன்னா அவ்வளவுதான், சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான். பட்டு என் பட்டு, உன்னை பார்த்தா உன் பொண்ணுக்கு எப்படிதான் சிரிப்பு வருமோ தெரியலடா. பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. அப்பா நான் பார்த்த உடனே அழுக போய் சிரிப்பு எங்க இருந்து வருமோ தெரியல. மகள் அழகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. என்னது என் பட்டு அழுதால என்ன? இப்பதான் அழுகலன்னு சொன்னீங்க. ஐயோ நான் வேற வாயிருக்க மாட்டாம உளறனே. சொல்லுங்கம்மா, என் பட்டு அழுதால? ஐயோ இல்ல சாமி, உன் பட்டு அழுகவும் இல்ல சிரிக்கவும் இல்ல. குழந்தைய கூட நீ போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. வெளியே போயிட்டு வந்திருக்கேல. சரிம்மா தங்கம், நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். என் பட்டுனா பட்டுதான். ஐயோ கடவுளே, இந்த குழந்தைய வச்சுட்டு இவனும் எத்தனை நாளைக்கு இப்படியே தனியா இருப்பான்? நான் இருக்க வரைக்கும் பாத்துக்கிருவேன். நான் இல்லாத காலத்துல யார் இந்த குழந்தையும் இவனையும் பாத்துக்கிருவா? நீங்க எதுக்கத்தா கவலைப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்க மாட்டேனா என்ன? மாமாவையும் குழந்தையும் நான் நல்லா பாத்துக்கிருவேன். ஆமா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? குழந்தையும் மாப்பிள்ளையும் என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கிருவா. என்னம்மா பண்றது, நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கடான்னு. ஆனா கேட்கவே மாட்டேன்றானே. இவனை வச்சுக்கிட்டு இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது? அத்தை ஃபீல் பண்ணாதீங்க அத்தை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும். சரிம்மா. பட்டு சித்தி கிட்ட வா. பட்டு பட்டு பாட்டி கிட்ட வருவியா? என்ன அண்ணி இது, குழந்தை யார்கிட்டயாவது கொடுத்தா தானே எல்லார்கிட்டயும் போகும். நீங்களே வச்சிட்டு இருந்தா யார்கிட்டயாவது போகுமா என்ன? நான் என்னமா பண்றது, அவ
அப்பே வந்தா தவிக்கிட்டு போகுது. என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீயே பார்த்தேல, இவளை பாத்துக்கிற அமிர்தா கிட்ட கூட போக மாட்டேன்றா. அப்படிலாம் இருக்கும்போது நான் என்னமா பண்ண முடியும்? என் கைக்குள்ளேயே வச்சு பழகிட்டேன். இனி நான் இருக்கிற வரைக்கும் என் கூடவே இருக்கட்டும். குழந்தைய நானே பாத்துக்கிறேன். அவனுக்கு மட்டும் நல்லபடியா ஒரு கல்யாணம் ஆனா அதுவே எனக்கு போதும்மா. இப்படி சொல்லி சொல்லி இன்னும் எத்தனை காலத்தை ஓட்ட பாருங்களோ தெரியல. என்னம்மா பண்றது? இவ என் வீட்டு வாரிசு. இவளை நான் தானே பத்திரமா பாத்துக்கணும். இவ அம்மா இவளை பெத்து போட்டுட்டு போயிட்டா. இனிமே இவளுக்கு நான் தானே எல்லாம். வாரிசா வாரிசு? இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கும் பாத்தீங்களா, என் பொண்ணு மூலியமா. அதுதான் இந்த வீட்டு வாரிசு. இருக்கிற வரைக்கும் இவளை இந்த வீட்டு வாரிசாக்க நான் விட மாட்டேன். என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னோட சுயரூபமே உங்களுக்கு தெரிய போகுது. கல்யாணம் மட்டும் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சிக்கிட்டு திரியுறீங்களே இந்த பட்டு குப்பை தொட்டில தான் கிடக்கும். இதுவே ஆத்தாள முழுங்குன்னு அனாத, இதுக்கு ஒரு வேலைக்காரி வேற. சித்திட்டவா பட்டு தங்க பட்டுல? ஆமா ஆமா, தங்க பட்டு வெள்ளி பட்டுன்னு இத பாக்க பாக்க எனக்கு ஆத்திரமா தான் வருது. ஆத்தா போனால அப்பவே இதையும் கொண்டுட்டு போயிருக்கணும்ல. தேவையில்லாம அந்த பூமிக்கு பாரமா இதையும் விட்டுட்டு போயிருக்கா பாரு. என்ன கோமதி குழந்தைய பார்த்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல அண்ணி, குழந்தை பாக்குறதுக்கு அப்படியே அவ அம்மா மாதிரியே இருக்கல. இல்ல இல்ல, குழந்தை அவ அம்மா மாதிரி இல்ல, என் பையன் மாதிரி தான் இருக்கா. சொல்ல ஆகலையா? குழந்தை என் பையன் மாதிரி தானே இருக்கா? ஆமா அத்தை, குழந்தை அப்படியே மாமா மாதிரி அச்சசலா உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கா. இவ ஒருத்தி நான் ஒண்ணு நினைச்சு பேசினா இவ ஏதாவது பேசிட்டு இருப்பா. சரிம்மா, நாங்க ரூமுக்கு போறோம். ரொம்ப நேரம் காலையிலே உட்காந்துட்டு இருக்க முடியல. வயசாயிருச்சு பாத்தியா, அதான் முதுகெல்லாம் வலிக்குது. சரிங்க அத்தை, நீங்க போங்க. பாய் குட்டி. போலாமா தங்கம்? தங்கம்மா தங்கம். தகர டப்பாய்க்கு தங்கன்னு யார்டா பேர் வச்சது? என்னம்மா இது, இந்த பட்டு என்கிட்ட வரவே மாட்டேன்றா. அந்த பேரை முத சொல்லாதடி, ஆத்திரமா வருது. பட்டுவா பட்டு. சரி, அந்த குழந்தை இவளை கரெக்ட் பண்ணா தானே மாமாவே கரெக்ட் பண்ண முடியும். இவ என்கிட்ட வந்தா தானம்மா மாமா என் பக்கத்துல வருவாரு. இவ இல்லாம மாமாவை என்னால கரெக்டே பண்ண முடியாதே. அடியே அறிவு கட்டவளே, இதுகிட்ட கேட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேற. அவளை முத இந்த வீட்டை விட்டு வரட்டினாதான் இந்த குழந்தை ஓங்கிட்ட ஒட்டுமே தவிர இல்லனா யார்கிட்ட போகாது. இப்போ என்னம்மா பண்றது? அமிர்தாவை வீட்டை விட்டு வரட்ட சொல்றீங்களா என்ன? ஐயோ, அவளை வீட்டை விட்டு வரட்டணும்னா இந்த குழந்தைக்கு இப்பயும் முத்திரால யார் அல்றது? என்னாலதான் முடியாது. அடியே அறிவு கட்டவளே, உன் மாமி உனக்கு வேணும்னா இதெல்லாம் பண்ணி தாண்டி ஆகணும். உனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா பண்ண மாட்டியா என்ன? ஆனா இதுதான் என் குழந்தை இல்லையம்மா. கொஞ்ச நாளைக்கு உன் மாமாவை கல்யாணம் பண்ற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு உன் பொண்ணா நினைச்சு எல்லாத்தையும் பண்ணு. அதுக்கு முத இந்த அமிர்தாவை வீட்டை விட்டு வரட்டணும். அம்மா, அமிர்தாவை வீட்டை விட்டு வரட்டணும்னா மாமா இன்னொரு வேலைக்காரி போட மாட்டாருன்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? ஐயா, உன் மாமனை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? அந்த குழந்தைக்குன்னு ஒருத்திய வேலைக்காரியா கொண்டு வரணும்னா அவனுக்கு அது இது அப்படி இப்படின்னு 1000 விஷயம் பார்த்து கொண்டு வர்றதுக்கு எப்படியும் 1 மாசம் ஆயிரும். 1 மாசத்துக்குள்ள இந்த குழந்தைய உன் கைக்குள்ள கொண்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. அடிக்கடி போய் தூக்கு, கொஞ்சம் விளையாடு, என்ன வேணா பண்ணு. ஆனா இந்த 1 மாசத்துல அந்த குழந்தை உன் கைக்குள்ள வரணும். அப்படி பண்ணா எல்லாம் சரியாயிருமா என்ன? அப்படி பண்ணாதாண்டி எல்லாம் சரியாகும். அப்படி பண்ணாதான் உன் மாமா உன் பக்கத்திலேயே வருவான். குழந்தைய கூட்டு போய் ரூம்ல வச்சுக்க. எப்படி இருந்தாலும் குழந்தைய தூக்குறதுக்கு அவன் வந்துதானே ஆகணும். ஆமாம்மா, நீ சொல்றதும் சரிதான். குழந்தைய தூக்குறதுக்கு எப்படியாவது என் ரூமுக்கு வந்து போய் இருக்கணும்ல. அப்பனா முத நம்ம அமிர்தாவை தான் இந்த வீட்டை விட்டு விரட்டணும். பாவிகளா, இப்படியா திட்டம் போடுறீங்க? கடைசியில ஏன் வேலைக்கு உழவைக்க பாக்குறாளுகளே. இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? இந்த குழந்தைய பாத்துக்கிட்டு தான் ஏதோ ஏன் பொழப்ப ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா இவளுக்கு என்னடனா கடைசியில எனக்கே ஆப்பு வைக்கிறாளுகளே. விடமாட்டேன், இத நான் செய்ய விட மாட்டேன். ஏன் வேலைக்கு ஆப்பு வைக்க பாக்குறீங்க? உங்களை இந்த வீட்டுல இருந்து விரட்டலனா என் பேரு அமிர்தா கிடையாது. இப்பவே ஐயா கிட்ட போய் நீங்க பேசினதெல்லாம் சொல்லி உங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டலனா நான் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது. ஆமா, நான் இத போய் சொன்னா ஐயா என்ன நம்புவாரா என்ன? நம்ப மாட்டாரு. ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க. அப்படி இருக்கும்போது நான் சொல்றத நம்ப மாட்டாரு. இவங்க 2 பேர்த்தையும் கையும் களவுமா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் ஆதாரத்தோட நிரூபிச்சா நம்புவார்ல. அப்புறம் பாத்துக்கிறேன் உங்களை. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.
வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.